60-70 வயது மூதாட்டியும் கற்பழிக்கப்படுகிறார். தமிழகத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு? அது ஏன் தட்டி கேட்டா வளர்ச்சி திட்டமும் செய்யறது இல்ல, வேலை வாய்ப்பை உருவாக்குறது இல்ல. இளைஞர்கள் சீரழிந்து போகின்ற அளவிலே ஒரு ஆட்சி நடக்கும் போது அந்த ஆட்சி மாற்ற வேண்டும் எண்ணத்திலே உருவாக்கப்பட்டதான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த பகுதியில் வரும்போது நான் நினைச்சேன், ஒருத்தரை பத்தி நான் பேசவே கூடாது இருந்தேன். அவன் பேர் தான் முக்தார். நான் ஒரு வார பெரியார் ஆக்கிட மாட்டேன். அந்த முக்தார் சொன்னது நீங்க கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். எவ்வளவு பேர் கேட்டீங்கன்னு தெரியல. அப்பளுக்கற்ற ஒரு ஆட்சி தந்தார் என்று பெருமை பெருந்தலைவருக்கு உண்டு. 1954 முதல் 63 வரை பல திட்டங்களை தமிழகத்துக்காக போராடி பெற்று தந்தவர் என்ற பெயர் உள்ளவரை சிவகாசி மக்கள் எப்படி பணக்காரங்கன்னா பெருந்தலைவர் எப்படி கடன் நோட்டு அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இதை பலரும் அறிக்கை கொடுத்து என்னை உள்பட அண்ணன் கேடிஆர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்திருந்தாங்க. கைது பண்ணீங்களா இல்லையா? அப்ப இழிவுபடுத்துகிறார்களே, ஏன் கைது படுத்தல? ஆனா நாங்க பெருந்தலைவர் ஆட்சி அமைப்புறாங்க. அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தவறு செய்பவர்கள் கூட இந்த ஆட்சியிலே தண்டிக்கப்பட மாட்டேன் என்றால், ஒரு தவறான ஒன்றை பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் கொதித்தல வேண்டாமா? நீங்க சொல்றீங்களே, நீங்க தொகுதி மறுவரையை நீங்க அமல்படுத்தினீங்கன்னா நாங்க பழைய திமுகவை மாறி இருக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி நல்லவர்களும் வல்லவர்களையும் இழிவுபடுத்தினால் நாங்களும் வேற மாதிரி மாறிடுவோம். அந்த மாதிரி மாற வைக்காதீங்க. அந்த மாதிரி பூமி அல்ல தமிழகம். அமைதி போக இந்த பெயரெடுத்த பூமியை நீங்க சீரழித்து வைத்திருக்கிறீர்கள் சொல்லி யாரும் தெரியல. நாங்க பழைய திமுகவை மாறினோம். எங்க திமுக சகோதரர் சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? அப்ப எனக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணீங்க நீங்க? எனக்கு புரியல. ஆக என்ன சொல்ல, பிரதமருக்கு கடிதம் எழுதினீங்க. யாருக்கு? 15 ஆண்டுகள் முதலமைச்சர். சரித்திரம் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள் புரியாதவர்கள். 3 முறை முதலமைச்சர், 3வது முறை பாரத பிரதமர், உலகத்தின் உன்னத தலைவராக மோடிஜி அவர்கள் என்று உலகம் போற்றுகிறது. கொரோனா காலகட்டத்திலே தடுப்பூசியை இலவசமாக தந்து அனைவரையும் உலக மக்களும் சிறப்பாக இருக்க வேண்டும், உலக மக்களின் உடல்நலம் பாதுகாக்கப்பட வேண்டும், உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்று உழைத்த உத்தமர் மோடிஜி அவர்கள். அவரா தமிழகத்தை வஞ்சிக்கிறாரு. பாப்பா நியூகினி ஆஸ்திரேலியாவுக்கு மேல ஒரு தீவு இருக்கு. பாப்பா நியூகினி போய் இறங்கியவுடன் அந்த பிரதமர் மோடிஜி அவரின் காலில் விடுகிறார். எதற்காக தெரியுமா? சகோதர சகோதரிகளை, எங்கள் மண்ணில் இருக்க என்னுடைய மக்களை நீங்கள் காப்பாற்றி இருக்கிறீர்கள், நன்றி மோடிஜி அப்படின்ற. அப்படி இப்படிப்பட்ட உன்னத தலைவர் தமிழை பற்றி இவங்க பேசுறது இல்ல, மோடிஜி பேசுறார். உலக அளவிலே ஐநா சபையில் பேசும் போது யாதும் ஊரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்கிறார். செங்கோலை சென்று பாராளுமன்றத்தில் வைக்கிறார். அதிகாரம் செய்றீங்க. தமிழை பேச முயல்கிறார். ஏளனம் செய்கிறீர்கள். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். காசி தமிழ் சங்கத்தை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பனாரஸ் பல்கலைக்கழகம் தமிழ் அமர்வு செய்திருக்கிறார். நீங்க என்ன பண்ணீங்க? தமிழ்ல உங்க பேர்லாம் இருக்கா? வைக்கிறீங்களா? பத்திரிகையில பப்ளிசிட்டி கொடுக்குறீங்களா? எதுல கொடுக்குறீங்க? சிந்திச்சு பார்க்கணும். தமிழை வளர்க்க ஆர்வம் உள்ள உண்மையிலே மனதின் அடித்தளத்தில் இருந்து செயல்படுவார் மோடிஜி என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவேதான் நீங்க ஒரு ஆட்சி மாற்றமும் காட்சி மாற்றம் வர வேண்டும் என்று உன்னத எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டதா தேசிய ஜனநாயக கூட்டணி. அதில் இங்கு நமது தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னெடுத்து செல்பவர் சிறப்பாக ஆட்சி புரிந்து புரட்சி தலைவரின் ஆசை பெற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும், தமிழகம் மாற வேண்டும், வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும் என்ற உயரிய எண்ணத்திலே மத்தியும் மாநிலமும் ஒன்றாக செயல்பட்டார். அதனால்தான் மோடிஜி டபுள் இன்ஜின் இரட்டை குரல் துப்பாக்கி போல சிறப்பாக செயல்பட்டார். நம்ம ஒற்றுமையா இருக்கணுங்க. சமத்துவம் தளர வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமையா இருக்கணும்னா, ஒற்றுமையா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். 2014 பொருளாதார அடிப்படையில 10வது இடத்துல இருந்தோம். இன்னைக்கு 4வது இடத்துக்கு வந்துட்டோம். யாருக்கு பின்னாடி இருக்கோம்? அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, இந்தியா வந்துட்டோம். இன்னும் ஓராண்டிலே நாம் 3வது இடத்துக்கு வந்து விடுவோம். காரணம் யார்? பொருளாதார அடிப்படையிலே நாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதார அடிப்படையில் நாம் உயரும் போது நம் மக்கள் உயர்வார்கள், நம் மக்கள் உயரும் போது இளைஞர்கள் உயர்வார்கள் என்று எண்ணம் இருக்க வேண்டும். ஆக சிறந்த ஒரு ஆட்சி மத்தியிலே, சிறந்த ஒரு ஆட்சி விரைவிலே 23ஆம் தேதி நம் அனைவரும் வாக்குச்சாவடி செல்லும் போது அருமை உங்களுக்காக உழைப்பவர், ஊருக்காக உழைப்பவர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்றத்தில் சென்று உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்திருக்கின்ற அன்பு அருமை அண்ணன் கேடிஆர் அவர்களுக்கு 2 லட்சம் வாக்களித்து